எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா நம்ம ரைத்தா செய்ய போறோம். பாருங்க, நான் 3 வெள்ளரி எடுத்து இந்த மாதிரி வெட்டியிருக்கேன். பொடிசா வெட்டிட்டேன் பாருங்க. சரி, நாங்கள் மிஷினில் வெட்டியிருக்கோம். நீங்கள் கையில் கூட வெட்டிக்கலாம். இந்த மாதிரி பொடிசா வெட்டிடுங்க. இது ரைத்தா பார்த்தீங்கன்னா நிறைய விதம் வந்து இருக்கு. இது வந்து நான் இது வந்து கொஞ்சம் வேற மாதிரி செஞ்சுருக்கேன் பாருங்க. வெங்காயம் வந்து 3 வெங்காயம் எடுத்து பொடிசா வெட்டிட்டேன். அதுக்கப்புறம் பாருங்க 5 தக்காளி பழத்தை பொடிசா வெட்டியிருக்கிறேன். அடுத்து என்ன போட போறேன்னா, இது பாருங்க காஷ்மீரி மிளகாத்தூள். இதில் நான் 1/2 ஸ்பூன் போடுறேன். காஷ்மீரி மிளகாத்தூள் 1/2 ஸ்பூனு. அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா சிறுஞ்சீரகத்தூள் இந்த ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் போட்டுக்குங்க. உப்பு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் தயிர் இந்த கரண்டியில் நான் பாருங்க 1 2 3 4 கரண்டி போடுங்க. இந்த கரண்டி 4 கரண்டி. ஓகே ஃப்ரெண்ட், நம்ம வந்து ஒரு மாதுளம், ஒரே ஒரு பழம் வாங்கினேன் நான். ஒரு மாதுளம் பழம், அது உள்ள பழத்தை மட்டும் எடுத்துட்டேன். மாதுளம் இது போட்டுட்டு நல்லா கிளறுங்க. ஓகே ஃப்ரெண்ட், ரைத்தா ரெடி. நான் மாதுளம் பழம் போட்டு இந்த ரைத்தா செஞ்சுருக்கேன். வெள்ளரிக்காயெல்லாம் போட்டு இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ருசியாக இருக்கும். இது வந்து நீங்கள் சும்மாவே சாப்பிட்லாம். கோழிக்கறி, மீன் கறியா, குருமா கறியா, எல்லா கறிக்கும் சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு கோழி சம்பல் செஞ்சுட்டு இந்த ரைத்தாவை சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ருசியாக இருக்கும். வேறு நிறைய விதம் இருக்குது. இப்போ இது மற்ற சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா வருவோம். நன்றி. ரெஸ்டாரண்ட் ராஜேஷ் இப்போ